அனைவருக்கும் வணக்கம். 10th 12th டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்களுக்காகவே ஜோடி அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி திருமண வரன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இவங்க கிட்ட லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கேள்விப்படும் போதே இந்த ஆப்பை நம்பலாமா, இது ஒரு ஃப்ரீயான ஆப்பா இல்லை காசு கட்டணுமா, இந்த ஆப்பில் வெரிஃபைடான ப்ரொஃபைல்ஸை தான் நமக்கு ஷேர் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த கேள்வி எல்லாத்துக்குமான பதிலையும் நான் தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்பை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஜோடி அப்படிங்கிற நேம் ஒரு சில பேருக்கு புதுசாக இருந்தாலும் இவங்களோட பேரண்ட் கம்பெனியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுதான் matrimony.com. இந்த கம்பெனிக்கு கீழே தான் பாரத் மேட்ரிமோனி வருது. தமிழ் மேட்ரிமோனி, கிறிஸ்டியன் மேட்ரிமோனின்னு மொழி மதம் மட்டும் இல்லாமல் ஜாதிய ரீதியிலான மேட்ரிமோனி பிளாட்ஃபார்ம்ஸையும் இந்த குரூப் தான் ரன் பண்ணிட்டு வருது. இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ஜோடி ஆப். பெரிய குரூப்போட ஆப்பாக இருந்தாலும் இவங்க டார்கெட் பண்ணக்கூடியது 10th 12th டிப்ளமோ ஐடிஐன்னு படிச்சுட்டு டிகிரி இல்லாமல் இருக்கக்கூடிய திருமண வரம் தேடும் ஆண் மற்றும் பெண்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் தமிழோட சேர்த்து இத்தனை லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பெற்றோர் தங்களோட பிள்ளைகளுக்காக திருமண வரம் தேடி இந்த ஆப்பை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அவங்களும் இந்த ஆப்பை ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை ரொம்பவே சிம்பிளாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போதே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் யாருக்காக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்க அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த ஜாதகத்தையும் கேட்பாங்க. உங்ககிட்ட ஜாதகம் இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்களோட பர்த் டேட் அண்ட் பிளேஸை சொன்னீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஜாதகத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போறதா இருந்துச்சுன்னா ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல இதை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க ஓபன் பண்ணும்போதே நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுல ஒரு சில கொஸ்டினுக்கு நான் அப்புறமா ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்க முடிஞ்சாலும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு நீங்க அப்பவே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மூலமா நீங்க உங்களோட ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் அப்புறம் மொபைல் நம்பரோட OTP வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டையும் வச்சு தான் எல்லா ப்ரொஃபைலுமே வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ்னு இவங்க சொல்றாங்க. இந்த வெரிஃபிகேஷனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு ப்ரொஃபைலையும் வெரிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஐடி நம்பரோட உங்களுக்கான ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். இந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை பயோடேட்டா ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கவும் முடியும். இந்த ப்ரொஃபைலில் ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ தெளிவான ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும், முகம் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும், பிளராக இருக்கக்கூடாது, வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, குரூப் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக சம்மந்தமே இல்லாத வேற ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாலோ, இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரியான ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணாலோ அதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களோட ஃபோட்டோவை யாரெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருந்தாலும் எல்லா பெண்களும் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் உங்களால் அவங்களோட ஃபோட்டோவையே பார்க்க முடியுது. இதுக்கு பதிலாக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸோட ப்ராப்பராக அந்த ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் மற்றவங்களோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஹோம் பேஜோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ் இவங்க கிட்ட இருக்கிறதாகவும் இதனால 15,000க்கும் அதிகமான திருமணங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி மேரேஜ் ஆன ஒரு சிலரோட ஃபோட்டோஸையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ரொஃபைல்ஸை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களால் அதை பார்த்துக்க முடியும். நீங்கள் அப்படி ப்ரொஃபைல்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் லைக் பண்ணி வைக்கிறது மூலமாக லைக்டு ப்ரொஃபைல்ஸில் போயிட்டு அந்த ப்ரொஃபைல்ஸை மட்டும் உங்களால் தனியாக பார்த்துக்க முடியும். இதோட மட்டும் இல்லாமல் சர்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய மொத்த ப்ரொஃபைல்ஸையும் உங்களால் தேடி பார்த்துக்க முடியும். நீங்கள் அப்படி மொத்த ப்ரொஃபைலையும் தேடி பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ்லாம் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் இப்படி மற்றவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. அந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக காசு கேட்பாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஆப்பில் பெண்களுக்கான சிறப்பு சலுகை இருக்கிறதுனால ஒரு பெண் தன்னோட ப்ரொஃபைலை இந்த ஆப்பில் கிரியேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஐடி மூலமாக அந்த ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 ப்ரொஃபைலோட கான்டாக்டை அவங்களால ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும்.
ஆண்களாக இருந்தால் நீங்கள் எல்லா கான்டாக்டையுமே பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட பேசிக், ஸ்டாண்டர்ட், சூப்பர்னு 3 விதமான பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேசிக் பிளானை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே ஒரு பிளான் தான் இருக்கும். அந்த பிளானோட காஸ்ட் 1140. இந்த பிளான் 1 மந்த் வேலிடிட்டியோட வரும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் ஒரு 10 ப்ரொஃபைல் வரைக்கும் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆப்லேயே இருக்கக்கூடிய மெசேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு 20 மெசேஜை உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் அண்ட் சூப்பர் பிளானை பொறுத்த வரைக்கும் இங்கே 3, 6, 12 மந்த்ஸ் வேலிடிட்டிக்கான பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேலிடிட்டியை பொறுத்து அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். அதோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் டிஃபர் ஆகும். ஸ்டாண்டர்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் உங்களுக்கு மெசேஜ், கால், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமான லிமிட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் பிளான்லையும் பேசிக் பிளான்லையும் ப்ரொஃபைல் ஹைலைட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. ஆனால் அதுவே நீங்கள் சூப்பர் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது எல்லா பெனிஃபிட்டோட சேர்த்து ப்ரொஃபைல் ஹைலைட்டர் பெனிஃபிட்டையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண அன்னைக்கே அமௌண்ட்டை பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிளானை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் இவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பிளானோட காஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே 1000 rupeesக்கு மேலே தான் இருந்திருக்கும். அதை பார்க்கும்போதே இவ்வளோ அமௌண்ட் இந்த ஆப்புக்கு பே பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்து தானா அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு வந்த மாதிரியே எனக்கு வந்துச்சு. அதுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாவோ இல்லை காசு கட்டியோ எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் ஜோடியை இந்த ஆப் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும், இல்லை இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் எந்த விதமான கேரண்டியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எந்த மேட்ரிமோனி தான் இந்த அளவுக்கு கேரண்டிலாம் கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் அவங்க வெரிஃபைடான ப்ரொஃபைல்ஸை கொடுக்குறாங்களே, அதுவே போதும். அதை வச்சு மீதி எல்லாத்தையுமே நம்மளே வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இவங்களோட வெரிஃபிகேஷனுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் என்னோட பேன் கார்டு மூலமாக தான் ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணேன். அப்படி வெரிஃபை பண்ண போகும்போது என்னோட பேன் கார்டு நம்பர் அண்ட் நேம் கேட்டாங்க. அப்படி நேமை என்டர் பண்ணும்போது கூட நான் என்னோட லாஸ்ட் நேமை என்டர் பண்ணவே இல்லை, டேட் ஆஃப் பர்த்தை கேட்கவே இல்லை. இதை மட்டுமே வச்சு எப்படி ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வெரிஃபை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு பேஜும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாலோ, திருமண வரன் பார்க்குறத விட்டுட்டு டேட்டிங், பிஸ்னஸ், ப்ரொமோஷன் இந்த மாதிரியான பர்பஸ்க்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணாலோ, இவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாமல் இருந்தாலோ, இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டாவை விற்க ட்ரை பண்ணாலோ இவங்க உங்களோட ஐடியை பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி ப்ரீமியம் யூஸராக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான். உங்களோட ஐடியை பேன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்புக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக பே பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட அமௌண்ட்டையும் திரும்ப தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த ஆப்புக்கு பே பண்ணது தான் எக்காரணத்தை கொண்டு அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த ஆப்புக்கு அவசரப்பட்டு பே பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட ரிவ்யூஸை நான் ப்ளே ஸ்டோரில் படித்த வரைக்கும் பாரத் மேட்ரிமோனி அப்படிங்கிற பெரிய கம்பெனியோட ஆப்பாக இவங்க இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் பெனிஃபிட்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயான கான்டாக்ட்ஸே கொடுத்தாலும் இந்த ஆப்பில் போதுமான அளவுக்கு பொண்ணுங்களோட ப்ரொஃபைலே இல்லை. இதனால நீங்கள் காசையே கட்டினா கூட பார்த்த ப்ரொஃபைலை தான் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கிறதாகவும், அப்படி பார்க்கக்கூடிய ப்ரொஃபைல்லையும் நிறைய ஃபேக் ப்ரொஃபைல் இருக்கிறதாகவும் நான் சொல்லலை. ப்ளே ஸ்டோரோட ரிவ்யூஸில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஏங்க, நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண வரைக்குமே ஒரு சில ப்ரொஃபைல்ஸை வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ்னு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எதுவுமே எங்கேயுமே மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதையுமே இவங்க வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் காசு வாங்குற வரைக்கும் தான் கஸ்டமர் கேர் கண்ணுக்கு தெரியறதாகவும், காசு வாங்கினதுக்கு அப்புறமா ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனால் கஸ்டமர் கேர் காணாமல் போயிடுறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். மேட்ரிமோனியாக இருக்கட்டும், இல்லை புரோக்கர்ஸாக இருக்கட்டும், யார் மூலமாக உங்ககிட்ட ஒரு வரன் வந்தாலும் அந்த வரனை பற்றி நீங்கள் தெளிவாக விசாரிச்சாகணும். அவங்க சொல்கிறத மட்டுமே நம்பாமல் நீங்கள் உங்கள் சைடில் விசாரிக்கணும். அப்படி உங்களால் விசாரிக்க முடியல அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாச்சும் விசாரிங்க. அப்படி அவங்களாலே முடியல அப்படின்னா இதுக்குன்னே ஒரு சில டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணுங்க. இல்லை நான் இப்படிலாம் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த நியூஸை கொஞ்சம் பாருங்கள். ஜோடி ஆப் மூலம் ஏமாற்றி சென்ற கேடி லேடியை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். செல்போன் ஆப்களை தேடி சென்று மோசடியில் சிக்காதீர்கள் என்று காவல்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உங்களோட நேம் கூட வரலாம், அதனால உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா?